மக்களே, இந்த வாரம் ஜி தமிழ் நம்ம சரிகமபால 6th ஃபைனலிஸ்ட் நம்ம மெஹந்தி தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. சூப்பராக பாடல் பாடியிருந்தாங்க. இந்த வாரம் பாடல் நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. தித்திக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. நம்ம ஸ்வேதா மேமே ஸ்டேஜுக்கு வந்து சூப்பராக பாடியிருந்த மெஹந்தி. உண்மையாலுமே வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக, அதுவும் அந்த தித்திக்குதே அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். உங்களுடைய வாய்ஸ் கேட்கும்போது எங்களுக்கு அப்படியே உட்காரவே முடியல. இந்த பாடல் பாடும்போது அந்தளவுக்கு சூப்பராக பாடிட்டே இருந்தேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே விஷ் பண்ணாங்க மெஹந்திக்கு. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து யார் 6th ஃபைனலிஸ்ட்டுன்ட்டு, அப்புறம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா யார் 6th ஃபைனலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சூஸ் பண்ணும்போது மெஹந்தி அப்படின்னு சொல்லி நம்ம சீனி சார் சொன்னாங்க. அப்புறம் நம்மளுக்கு எப்போவுமே அந்த கோல்டன் பேப்பரில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிச்சிது. எல்லாருமே சந்தோஷப்பட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புவனேஷ் குட்டிக்கு வந்து ஏஜ் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவர் இந்த வாரத்தோட அவர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஏஜ் அவருக்கு 6 தான் ஆகுது புவனேஷ்க்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் புவனேஷ்க்கு வந்து தானும் அந்த மாதிரி கிரீடம் அந்த டேக் போடணும் 6th ஃபைனலிஸ்ட்டுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை சொன்னார். அதுக்கு தன்னுடைய மெஹந்தி வந்து தன்னுடைய தலையில் இருக்க அந்த கிரீடமும் அந்த டேகு கழட்டி புவனேஷ்க்கு போட்டிருந்தாங்க. இது வந்து சைதவி மேம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சின்ன வயசில் இவ்வளோ உனக்கு பெருந்தன்மையா அப்படின்ற மாதிரி சைதவி மேம் வந்து பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிபி சரண் சார் மெஹந்தி உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன சார் இருக்கும்போது அந்த சின்ன தாயவள் அந்த பாடல் எனக்காக கொஞ்சம் பாடணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவருடைய ரெக்வெஸ்ட்டுக்காக அவர் நம்ம மெஹந்தி பாப்பா வந்து சூப்பராக பாடி கொடுத்தாங்க. சின்ன தாய் அவள் அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க. நீங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்.